சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து ஐயம்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹமீத் சுல்தான் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹமீத் சுல்தான், இந்த விபத்து குறித்தான காரணம் என்ன, விவரங்கள்? சுபா வணக்கம். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி அரசு குளிர்சாதன சொகுசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. பேருந்தை கும்பகோணத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் ஓட்டி வந்தார். இதில் 15 பேர் பயணம் செய்தனர். பேருந்தானது பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பைபாஸ் சாலை பகுதியில் அமைந்துள்ள திருப்பத்தில் திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த வயலில் எதிர்பாராத விதமாக திடீரென விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது. இந்த பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் பழனிவேல் உட்பட 6 பேர் பலத்த படுகாயமடைந்து சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து ஐயம்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஹமீத் சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.